நல்லெண்ணெய் வச்சு குளிக்க சொன்னாங்களா? காலு கையில எல்லாம் கட்டு இருக்கே, அதுலலாம் தண்ணி படக்கூடாதுல்ல? தண்ணி படாம தான் குளிக்க சொன்னாங்க. அது எப்படி கட்டில் தண்ணியே படாமலாம் குளிக்க முடியும்? நான் குளிப்பாட்டி விடுறேன். என்னது, நீ குளிப்பாட்டி விடுறியா? எப்படி குளிப்பாட்டுவ? ஊர்ல நிறைய எருமை மாட்டை கொலக்கரையில வச்சு தேய்ச்சி குளிப்பாட்டுறத நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி உன்னையும் குளிப்பாட்டி விடுறேன். நீ ரொம்ப கேவலப்படுத்துற. யார? எருமை மாட்டையா? உன்கிட்டலாம் பேச முடியாது. சரி இரு, சாட்டையா கலட்டுறேன். ஆரம்பம் வேணாண்டா, தப்பு, பார்க்காத. கட்டின பொண்டாட்டியாவே இருந்தாலும் அவ விருப்பம் இல்லாம பார்க்க கூடாதுடா, தப்புடா ஆறுமுகம். எருமை எருமை எதை பாக்குற? ஐயோ, பிடிச்சிக்கிறேன். ஐயோ ஏமா 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 ஏப்பா, இவ காலேஜுக்கு போய் படிச்சாலா இல்ல பரோட்டா கடையில் வேலை செஞ்சாலா? நான் போய் சுடு தண்ணி ரெடி பண்ணி வைக்கிறேன். 10 நிமிஷம் கழிச்சு பாத்ரூம் வந்துடும். எப்பா என்ன அடி, தலை கிர்ன்னு இருக்குடா சாமி. இவ குளிக்க வைக்க போறத நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல பயப்படுறதான்னு தெரியலையே. ஒரு பக்கம் ராட்சசியா நடந்துக்கிறா, இன்னொரு பக்கம் சாந்தமா இருக்கா. இதுல எந்த பக்கத்தை நம்புறதுன்னே தெரியலையே. சாமி, தப்பு செஞ்சது நான் தான். நீ தண்டிக்கிறதுனா என்னதானே தண்டிக்கணும். என்னால ஒரு போதும் டாக்டர் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது. அப்படி ஒண்ணு நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஏன் உசுரை எடுத்துரு. சிவாக்கு எந்த தண்டனையும் கிடைக்க கூடாது. எனக்கு எந்த தண்டனையா இருந்தாலும் கூட சிவாக்கு எதுவும் ஆகக்கூடாது. தண்டனை கிடைக்கிறதா இருந்தா அது எனக்கு கிடைக்கட்டும். சிவாவை தண்டிச்சிடாத. தப்பு செஞ்சது நான் தான். என்ன தண்டிச்சுக்கோ, ஆனா சிவாக்கு எதுவும் ஆகக்கூடாது. சிவாக்கு எந்த தண்டனையும் கிடைக்க கூடாது. சிந்து, 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 சிந்து என்ன பாரு. சிந்து என்னாச்சு? சிந்து, சிந்து என்ன பாரு. சிந்து, சிந்து எந்திரி. சிந்து, சிந்து என்ன பாரு.
சிந்து, ஏ சிந்து, சிந்து என்ன பாரு. சிந்து என்ன பாரு. சிந்து, சிந்து. சிந்து, சிந்து இங்க பாரு. என்னாச்சு சிந்து உனக்கு? எந்திரி, பார்த்து. என்னாச்சு சிந்து? இரு, தண்ணி குடி. என்னாச்சு உனக்கு? ஏன் திடீர்னு மயங்கி விழுந்துட்ட? தெரியல டாக்டரே. கை காமி. உனக்கு லோ பிரஷர் இருக்கு. சாப்பிடவே இல்லையா நீ? ஏன் சிந்து சாப்பிடல? எப்படி டாக்டரே? நான் உன்னை எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுருக்கேன். என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நீ படுற கஷ்டத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையா இருக்கு. என்னால நீ படுற வேதனைய சகிக்க முடியல டாக்டர். நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கு வெறுப்பா இருக்கு. நான் உன்னை எவ்வளவு பெரிய சங்கடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். பார் சிந்து, நீ என்ன கல்யாணம் பண்ணதுனால மட்டும் இந்த பிரச்சனை ஏற்படல. ஸ்னேகாவை நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னதுனால வந்த பிரச்சனை இது. ஸ்னேகாவை பத்தி தெரியாம நான் அவளை காதலிச்சது ஏன் தப்பு. அந்த தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால உனக்கு எந்த குற்ற உணர்வும் வேணாம். நீ எப்பவும் போல இரு. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நான் அன்னைக்கே உண்மையை சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காதுல்ல. நீ உண்மையை சொல்லியிருந்தாலும் இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்கும். நான் ஸ்னேகாவை ஏத்துக்காததால தான் அவன் என் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கா. அதை லீகலா நான் பார்த்துப்பேன். எனக்காக நீ உன் உடம்ப கெடுத்துக்காத சிந்து. இனிமே சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது, புரியுதா? கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். இரு வரேன்.